ஹாய் வியூவர்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைன்ஸ் இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் நம்ம என்னென்னு பார்ப்போம். அதாவது கம்ப்ளைன்ஸ் என்னென்னா ஃபாலோ, அதாவது பின்பற்றுதல்னு சொல்லுவாங்க. இப்போ அசட் மேனேஜ்மெண்ட் என்னென்னா ஒரு ஒர்க்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அந்த ஒர்க்கு வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அசட்டின் மீது செய்யப்படக்கூடிய ஒரு ஒர்க்கு. அதாவது ஒரு ஒர்க்கு அனலைஸ் த ஒர்க் which is performed on a work which is performed on an asset. ஒரு குறிப்பிட்ட அசட்டின் மீது செய்யப்படக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது அசட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன? குரூப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு பீப்புள். ஸ்பெஷலைஸ்டுனா என்ன? எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், டெக்னிக்கல். இந்த ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் ஒரு சொத்தினுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய வேலைகள் தான். இங்கே வந்து என்னென்னா அந்த சொத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா ஏசி, மெக்கானிக்கல், இந்த மாதிரி இது ப்ளம்பிங், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமாக அந்த சொத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அந்த அசட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து அந்த மெஷினையும் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, அந்த சொத்தையும் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அப்போ அசட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைன்ஸ் இன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்னன்னா, ஒரு சொத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஒரு அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளே ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளே கம்ப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணி, அதன் மூலியமாக வந்து கிளைண்ட்டை வந்து இல்லை அங்கே இருக்கிற ஆக்குபன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கம்பல்சரி அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலைன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு கம்பெனியுடைய உள்கட்ட அமைப்பில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து வேலை பார்க்கலன்னா அவர் வந்து கம்பெனி விட்டு டெர்மினேட் பண்ணலாம். அதே மாதிரி கம்பெனி இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணும்போது இது வந்து கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து மீறாமல் இருக்கணும். சப்போஸ் இது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறுவதாக அந்த ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா இவங்க வந்து குற்றப்படுத்தப்படுவார்கள். திஸ் ஷுட் பி எ பெனலைஸ்டு ஆர் திஸ் ஷுட் பி எ ஃபைண்ட். அவங்க மேலே ஒரு அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இங்கே நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, இல்லை ஒரு நபர் இருக்கார், ஒரு ரிச் பர்சன் இருக்கார். அவர் வந்து தன்னுடைய தாய் நாட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கலாம். அவர் அந்த நாட்டுடைய சட்டத்திட்ட விதிகளை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகும். இதுதான் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கமர்ஷியல் கம்பெனி லாவாக இருக்கலாம், இல்லை லேபர் லாவாகவும் இருக்கலாம், இல்லை கம்பெனி லாவாகவும் இருக்கலாம். அப்போ எந்த லாவும் சரி, அவர் எந்த சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரோன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவர் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலைன்னா அங்கே வந்து அவங்க கம்பெனி வந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் சுத்தமாகவே கிடையாது. இப்போ அசட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா கம்பெனி அதுக்கு உள்ளேயே அது உள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும், அங்கே இருக்கிற ஆட்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் சாராத ஆட்களுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி அந்த அசட் மேனேஜ்மெண்ட்டை ஒரு சொத்தை வந்து பராமரிக்கிறதுக்காண்டி அது சில ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கம்பெனிக்குள்ளேயே ஃபாலோ பண்ணிக்கும், கம்பெனிக்குள்ளேயே ஃப்ரேம் பண்ணிக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கோம். இப்போ ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த்னு சொல்லுவாங்க, OSHSன்னு சொல்லுவாங்க. இது வந்து எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய வெல்ஃபேரை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி, அவங்களுடைய நலன்களை வந்து பாதுகாக்கிறாங்க ஃப்ரேம் பண்ணுறது. அப்போ ஒரு ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ப்ரொசீஜர் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்கோ அதை வந்து மீறாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி மீறிச்சுன்னா அது வந்து நல்லன் வாய் இல்லா நிலை ஆகிப்போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சைட்டினுடைய நேச்சர் ஆஃப் கண்டிஷனை பொறுத்து தான் அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண முடியும், அதாவது ஃப்ரேம் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு மால் மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அது 24 hours இயங்கக்கூடியது. இப்போ அங்கே வந்து ப்ரொசீஜர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஷெட்யூல் போடுறதோ இல்லை நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இருக்கிறதோ, அங்கே ட்ரெஸ் ஆஃப் கோட் ஆஃப் கான்டாக்டோ இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் இது பண்ணுறதோ வந்து அது வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐசியூவில் வந்து நம்ம இனிமேட்டாக ஒரு டக்குனு வந்து உள்ளே போக முடியாது. ஒரு விஐபி வந்து ஒரு இடத்துல அட்மிட் ஆகிருக்காரு, நம்ம படக்குன்னு போய் ஒரு டேம்பர் அட்ஜஸ்ட் பண்ணணும், கூலிங்காக இருக்குது, ஹாட் ஆகி டக்குனு போய் உள்ளே பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரொசீஜர் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு விஐபிஸ் தங்கியிருக்கிற பில்டிங், அந்த பில்டிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பில்டிங்கில் போகும்போது அந்த பில்டிங்கில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அசட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். அப்போ அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேச்சர் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ஆஃப் அந்த ப்ரைமிசிஸை பொறுத்து, அந்த சைட்டை பொறுத்து இது வந்து நம்ம ப்ரொசீஜர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும், ஃப்ரேம் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ண முடியும். எல்லாம் ஆனால் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ டெக்னிக்கல் வேலை பார்க்குறாங்க, அது வந்து அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. பட் ஹவ் டு எக்ஸிக்யூட், நம்ம வந்து
அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் மாறுபடும். இப்போ சில ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த மாதிரி. அது என்னென்னா கம்ப்ளைஸ் பண்ணுறதுக்காண்டி அசட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைஸ் இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் சில ஸ்டெப்ஸ் வந்து ஜெனரலாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்டெப்ஸை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். அந்த ஸ்டெப்பில் என்ன, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் என்னென்னா, கம்பெனி வந்து தனக்கு கீழே இல்லை சைட்டில் எத்தனை இருக்கோ அந்த சைட்டுக்கு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி, இது ஜென்ரலாக எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர் காமனாக இருக்கும். பட்டு அந்தந்த சைட்டுடைய கண்டிஷனுக்கு ஏற்று சில கண்டிஷன்கள் மாறுபடும், சில ப்ரொசீஜர் வந்து மாறுபடும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அதாவது ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ப்ரொசீஜர் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இது அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு விஐபி ப்ராப்பர்ட்டிஸ்னால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு மால் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சப்போஸ் ஒரு டெசர்ட்லேருந்து ஒரு அசட் இருக்குன்னா அங்கே வந்து டைமிங், ஒர்க்கிங் டைம்லாம் மாறுபடும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆர்டிக்கெல்லாம் ஒரு அசட் மெயின்டைன் பண்ணுறோம்னா அங்கே அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கேற்ற மாறுபட தான் செய்யும். அப்போ இந்த ப்ரொசீஜரை வந்து ஃப்ரேம் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு வேறு நம்ம பார்த்துக்கணும். இப்போ ட்ரைனிங்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ப்ரொசீஜர் ட்ரைனிங்னா என்னென்னா, சப்போஸ் ஒரு சில்லர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்போ அவுட் சோர்சிங் ட்ரைனிங் நான் சொல்கிறேன். அப்போ சில்லர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம சில்லர் இன்ஸ்டால் பண்ண அந்த கம்பெனியுடைய ஸ்பெஷலைஸ்டு பர்சன் வந்து நம்ம கூப்பிட்டு வந்து அட்ரஸ் பண்ணப்பா, இந்த சில்லர்னா என்ன, சில்லரில் என்னென்ன இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு வந்து அவங்களை அட்ரஸ் பண்ண வைக்கலாம். அதேமாதிரி வேறு கம்பெனியில் இருக்க ஸ்பெஷலைஸ்டு பர்சனை நம்ம கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப் ஒன்று நடத்துங்க, எங்களுடைய டெக்னீஷியனுக்கு வந்து நாலேஜ் வரணுங்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லி நம்ம இன்வைட் பண்ணலாம். அப்போ நம்ம இப்போ சப்போஸ் நான் ஏசியில் வந்து உங்களுக்கு சில்லரை பற்றி சொன்னேன். இப்போ நம்ம சில்லரை பற்றி நம்ம போகும்போது என்ன பண்ணணும்னா, ஓஎம் மேனுவல்னு ஒரு இன்ஸ்டால் பண்ணணும்னு கொடுப்பாங்க. அதாவது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனுவல்னு கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த கெப்பாசிட்டியில் வந்து எல்லாமே இருக்கும். அதில் ஒரு எரர் வருது, ஒரு தப்பு பண்ணுறோம், ப்ராசஸ் மெயின்டைன் தப்பு வருதுன்னா நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸ் 100 பக்கம் 50 பக்கம் 70 பக்கம் 100 பக்கம் இருக்கும். அப்போ நம்ம அதை படிச்சுட்டு தான் போகணும். நம்ம வந்து அந்த ட்ரைனிங்கில் அவங்ககிட்ட, அதாவது யார் அட்ரஸ் பண்ண ஸ்பெஷலைஸ்டு பர்சன் வர்றாங்களோ அவங்ககிட்ட இருந்த நாலேஜை வந்து நம்ம கேதர் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேதர் பண்ணணும். நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜ் வந்து இங்கே எக்ஸ்போஸரான விஷயம் இல்லை. அதாவது ஒரு டபுள்வே கம்யூனிகேஷன் தான் இருக்கணும். அட்ரஸ் பண்ணால் வரும், நம்ம பேசுகிறதும் நம்ம அவர்கிட்ட இருந்து நாலேஜை வாங்கணும். அப்போ நம்ம அந்த பற்றி தெரிஞ்சிருந்தா தான் நம்ம போய் வைக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ட்ரைனிங்கிறது. அப்போ ட்ரைனிங்கில் வந்து அவுட் சோர்சிங் ட்ரைனிங் இருக்குது, இன்டர்னல் ட்ரைனிங் இருக்குது. இப்போ இன்டர்னல் ட்ரைனிங்னா என்ன, ஒரு மேனேஜரோ ஒரு அதில் இருக்க சூப்பர்வைசர்ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சன் இருப்பார், அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். அப்போ அவரை வந்து கூப்பிட்டு மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை இது ஒரு தடையோ அவரை வந்து ஒரு அட்ரஸ் பண்ண சொல்லணும். அவருடைய நாலேஜை வந்து நம்ம கேதர் பண்ணணும். கேதர் பண்ணுறதுனால என்னென்னா, நியூ கமர்ஸ் வந்து அவங்க நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்குவாங்க. இதனால் என்னென்னா, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கரெக்டாக கம்ப்ளை பண்ணி அசட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு போகலாம். இதுதான் ட்ரைனிங்கிறது. இப்போ டெக்னிக்னு சொல்லுவாங்க. டெக்னிக் என்னென்னா சிஎம்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரைஸ்டு மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா சாஃப்ட்வேர். இப்போல்லாம் டிஜிட்டலைஸ்டு ஆகிடுச்சு எல்லாமே. முன்ன மாதிரிலாம் வந்து பேப்பர் ஒர்க்கில் எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற பஜாரில் வந்து ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸில் என்ன பண்ணுறோம், இந்த சாஃப்ட்வேர்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக அண்ட் அக்யூரேட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த அக்யூரேட்டாக ஜென்ரேட் பண்ணினால நம்ம கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணலாம். அதனால் வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வந்து பக்காவாக நம்ம இது கொடுக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ரொமோட்டாக இருக்கும், டக்குன்னு பண்ணுறாங்க. அப்போ இந்த சிஎம்எம்எஸில் வந்து நம்ம என்னென்ன ஃபீட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து அசட் லிஸ்ட் தான் ஃபீட் பண்ணுவோம். அசட் லிஸ்ட் தான் மெயின். அசட் லிஸ்ட்டில் பக்காவாக இருக்கணும். அந்த அசட் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் மெயின் ஸ்ட்ரீம். அந்த அசட் லிஸ்ட்டில் தப்பாக போச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே தலைகளாக தான் வரும். அசட் லிஸ்ட்டில் பின்னாடி வரதெல்லாம் நான் அதை பற்றி என்னென்னா உங்களுக்கு சொல்ல சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அப்போ இதுதான் வந்து டெக்னிக்னு சொல்லுவாங்க. அப்போ டெக்னிக்னா என்னென்னா, மாடர்னைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த டெக்னிக்கில் வந்து மேன் பவரை பற்றி நம்ம போட்டிருப்போம். என்னென்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு கால்ஸுக்கு ஒரு பிரேக் டவுன் கால்ஸ் இருக்குன்னா அது ரிலேட்டடாக எல்லாமே அது சம்மந்தமாக அதில் இருக்கும். எப்போ ரைஸ் பண்ணது, அது எப்போ க்ளோஸ் பண்ணது, இதில் என்னென்ன நம்ம எல்பிஓ ரெடி, லோக்கல் பர்ச்சேஸ் ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரொஃபார்மா இன்ஃபாய்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோமா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் அதை தட்டி பார்த்தோன்னா எல்லாம் வரணும். அந்த மாதிரி ஒரு டிஜிட்டலைஸ்டு பண்ணுறதுக்கு பேர் தான் டெக்னிக். இது சம்மந்தமாக இன்னும் உங்கள் டீட்டெயில்ஸ் வேணுமா, ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். சில வீடியோஸ் வந்து என்னுடைய சேனல் இருக்குது, நீங்கள் அதை உள்ளே போய் பார்த்துங்க. இந்த டெக்னாலஜி என்னென்ன மாடர்ன் டெக்னாலஜி இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் இந்த வீடியோவில் போய் பார்த்துங்க, என்னோடய சேனலில் போய் பார்த்துங்க. இதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டைசேஷன். இந்த டாக்குமெண்டைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னி வந்து நம்ம வந்து பெரும்பாலான இடத்துல இப்போ என்னென்னா, இப்போ இன்டர்நெட் வசதி இல்லாத இடத்துல வந்து நம்ம டிஜிட்டலைஸ்டு டாக்குமெண்டைசேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு மாடர்ன் இன்டர்நேஷனல் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கிற இடத்துல, இல்லை எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து டிஜிட்டலைஸ்டு டாக்குமெண்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாமே டிஜிட்டலைஸ்டு பண்ணிடணும். இனி நம்ம வந்து ஒரு ஹார்டு காப்பி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், அது நல்லா இருக்காது.
அதனால் இந்த டாக்குமெண்டைசேஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா அவங்க ஆடிட் பண்ணும்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரும்போது என்னென்னா நம்ம வந்து ஒரு பக்காவான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், படக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். எல்லாமே டாக்குமெண்டைசேஷன் பண்ணணும். அதாவது ஒரு சைட்டில் வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன நடத்துகிறோம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சைக்கிள் ஃபுல்லாக வந்து அதில் டாக்குமெண்டைசேஷன் பண்ணி நம்ம வச்சுருக்கணும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் உடனே வந்து அது மேனேஜராக இருந்தாலும் சரி, யாரை கிளைண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் வந்து டெக்னீஷியன் யார் கேட்டாலும் இன்னப்பா வச்சுக்கப்பா டக்குன்னு நம்ம தூக்கி கொடுக்க முடியாது. அதான் டாக்குமெண்டைசேஷன் வந்து பக்காவாக இருக்கணும். அது டிஜிட்டலைஸ்டு டாக்குமெண்டைசேஷன் பண்ணுன்னா இன்னும் ரொம்ப 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 நல்லாவே இருக்கும். இப்போ ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரி, இந்த ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ போட்டோம், நம்ம எல்லாமே செல்லாக போயிட்டுருக்கு. அப்படியே வெளியிருந்து பார்க்கும்போது அப்படியே பக்காவாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ நம்ம ஆளுக டெக்னிக்கல் ஆளுக சைட்டில் வந்து ஃபாலோ, ஏன்னா இவன் ஹெட் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. ஹெட் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் சைட்டில் இருக்கிறது என்ன தெரியும்? தெரியாதுல்ல. ஒரு வேளை இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, இதில் உட்கார சென்ட்ரலைஸ்டு சர்வர் இருக்கும். அப்போ சர்வர் போய் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கன்னு அதில் உட்காந்து பார்த்துக்குவாங்க. பட் ஃபிசிக்கலி வாட் தேர் டூயிங் அட் த சைட் வந்து தெரியாது. ஒழுங்காக பண்ணுறாங்களா, இல்லை குவாலிஃபைடு ஃபுல்லாவா, இல்லை வெளியே வந்து எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? ஏன்னா ரூல்ஸ் வந்து அங்கே ஹெட் ஆஃபீஸில் வந்து ஃப்ரேம் பண்ணி அனுப்பிட்டாங்க சைட்டுக்கு. இப்போ சைட்டில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு யாருக்கு தெரியும்? அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்பப்போ வந்து ஒரு 15 days 1 month 6 month வந்து அவங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்காத பட்சத்தில் தான் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து மெமோபிள் போக்கும். நீ ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை, அதனால் வந்து இந்த மாதிரி காசு கம்மி பண்ணுறோம், செட்டில் வந்து செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்பெக்ஷன் என்னன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். கீழ்மட்ட கிராஸ் ரூட் லெவலில் எக்ஸிக்யூஷன் லெவலில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? சார் இப்போ ஆக்குபேஷன் சேஃப்டி ஹெல்த் இருக்குது, ISO 2000 சர்டிஃபைடு ஹெல்மெட் போடணும், ஒரு சேஃப்டி ஷூ போடணும், ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ இவன் ISO 2000 சர்டிஃபைடு ஹெல்மெட் போடுறானா, ISO 2001 சர்டிஃபைடு ஷூ போடுறானா, இல்லை கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஒழுங்காக இருக்கா, இல்லை அப்படியே பெயிண்ட் அடிச்சு அப்படியே வர்றாங்களா இல்லையா, இல்லை ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்ப ஒழுங்காக சேஃப்டி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறானா, இல்லை இவன் படித்தது அப்ளை பண்ணுறானா, இல்லை அங்கே போய் ஈவன் லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக இது பண்ணிகிட்டு இருக்கானா அப்படிங்கிறது இப்போ எப்போ தெரியும்? ஒன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி சடன்லி when we are doing the inspection we should realize everything. அப்போ தான் வந்து நம்ம வந்து எல்லாமே நமக்கு தெரியும். போய் அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து திடீர்னு நம்ம போகணும், 15 days ஒன்ஸ் போகணும். நம்ம சாம்பரில் உட்காந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துல 4 பேர் 5 பேர் சூப்பர்வைசர் ஏன்னா they should segregate the work for execution for asset. ஒரு ஆள் வந்து PPM பார்க்கணும், ஒரு ஆள் வந்து பிரேக் டவுனுக்கு போகணும், ஒரு ஆள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஆள் வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் போகணும், ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு they have to segregate the work among themselves for execution of the asset. இதுதான் வந்து better way to get the positive result while execution of the work in the asset management. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இது வந்து அசட் மேனேஜ்மெண்ட்டில் இன்ஸ்பெக்ஷன் என்னன்னு பார்க்குறோம். அப்போ இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணணும். ஸோ வி கான்ட் டூ த ஒர்க் வித்தவுட் எஃபர்ட். It is necessary to do the basic knowledge how to execute the work of inspection also. இப்போ ரெண்டாவது வந்து என்னென்னா அசட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அசட் லிஸ்ட்னு என்னென்னா இதுதாங்க மெயின். இந்த அசட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஏசி, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், BMS இந்த மாதிரி ஏகப்பட்ட 6 பிரான்ச்சஸ் இருக்குது. 6 பிரான்ச்சோட அசட்டையும் வந்து ஒரு கம்பைன்டு கன்சால்டேட் அசட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ஸ்பெஷலைஸ்டு பேசணும். அவங்க உட்காந்து பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஒரு மாதமாக அது ஆகணும், மினிமம் ஒரு மாதமாக அது ஆகணும். உட்காந்து சீரியல் நம்பர் போட்டு எந்த அசட் எங்கள் பேரை போட்டு அந்த அசட்டு மேக்கு மேனுஃபேக்சரிங் என்ன அப்படிங்கிற அது இருக்கணும். அதுக்கப்புறம் டேக் நம்பர் இருக்கணும், எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த சப் லொக்கேஷனில் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக இருந்தால் மட்டும், ஏன்னா இதுதான் மெயின் ஸ்டெப். ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ண போகிறது ஒரு அசட்டு. ஒரு அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்ட்டே ஒரு அசட் லிஸ்ட்டே எந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு அசட் லிஸ்ட்டில் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஒமிட் பண்ணிட்டோம், ஏன் வச்சுங்க ஒரு வாஷிங் மிஷின் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து மியூசிக் அந்த அசட் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண ஒமிட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிங்க. சப்போஸ் அது PPMலேயும் வரல, ஆனால் திடீர்னு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது. ஒரு பிரேக் டவுன் ஆகி அது வரும்போது அப்போ என்ன சொல்லலாம்? பிரேக் டவுனில் நம்ம அசட் லிஸ்ட்டில் அந்த இது மென்ஷன் பண்ணலை, ஆனால் பிரேக் டவுன் மட்டும் வருது.
அப்புறம் ஒழுங்காக பிபிஎம் பண்ணியிருக்க மாட்டோம்ல. இன்கேஸ் நம்ம பிபிஎம் பண்ணி ப்ரோஆக்டிவ் ஒழுங்காக பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம்ல. அதனால் அசட் லிஸ்ட்டில் வந்து எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. எதுவுமே மீட்டாக பக்காவாக வர இந்த மாதிரி இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கிடைக்கும். இதெல்லாம் வந்து காமன் ஸ்டெப்ஸு. இந்த காமன் ஸ்டெப்ஸில் பேஸ் பண்ணி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி இதெல்லாம் ஃபைலில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி நம்ம சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர்லாம் எதை பேஸ் பண்ணினா அது நேச்சர் ஆஃப் சைட்டை பொறுத்தா. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சைட். இட் மே பி ஏ ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏ விஐபி ஆர் ஸ்மால் மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், ஆர் இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸாக இருக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ரொசீஜர் வந்து என்னென்னா கொஞ்சம் மாடிஃபைடு ப்ரொசீஜர் தான் வரும். பட் சேஃப்டி ப்ரொசீஜர் வந்தெல்லாம் எல்லாம் காமன் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பட் சப்போஸ் ஒர்க்கிங் டைம் கண்டிஷன் சில இடத்துல வந்து 7 to 6 வரைக்கும் இருக்கும், 7 to 4 இருக்கும். இப்போ விஐபி ஏரியாவில் கொஞ்சம் மாறலாம். ஷாப்பிங் மாலில் சில இடத்துல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி இருக்கணும் அந்த பட்சத்தில் மாறுபடலாம், அவ்வளோதான். பட் ஆனால் நம்ம ப்ரொசீஜர் ஃபார் மெயின்டைனிங் ஏ அசட் இன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு ப்ராப்பராக இருந்தால் நம்ம கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணினால் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டை வந்து நல்லா பண்ணலாம். சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் நம்ம நல்லா பண்ணால் கிளைண்ட்டை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம், இல்லை ஆக்குபன்ஸை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். அதனால் என்ன நமக்கு அட்வான்டேஜ்னா ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக இருந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு மறுபடியும் கான்ட்ராக்டில் கிடைக்கும். இன்னும் நம்முடைய கம்பெனி ஸ்டேட்டஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த மாதிரி எவ்வளவோ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா we should frame the rules and regulation for maintaining an asset in proper manner. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளாக ஃப்ரேம் பண்ணி அந்த செத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய விதிமுறைகள் தான். நன்றி.